ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அரசியலமைப்பில் பகுதி ஒன்றுலேருந்து 4 விதிகள் என்னென்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விதி 1 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிற நவீன பெயர், பாரதம் அப்படிங்கிற பெயர் மாறி இந்தியான்னு வந்தது. அதாவது பெயர் மாற்றம் அப்படிங்கிற இதை சொல்லக்கூடியது தான் விதி 1. விதி 2 என்ன சொல்லுது அப்படின்னா, புதிய மாநிலங்கள் உருவாக்கம். இப்போ இந்தியாவில் எக்ஸ்ட்ரா, அதாவது பக்கத்து நாடுகளில் இருந்தோ இந்த மாதிரி பிரதேசங்கள் இணைப்பு மூலம் நமக்கு உருவான பாண்டிச்சேரி, கோவா, சிக்கிம், தாத்தர் நாகர் ஹவேலி இந்த மாதிரி இதெல்லாம் இணைக்கப்பட்டதில் இதெல்லாம் சொல்கிறது புதிய மாநிலம் உருவாதல். விதி 2 மூலமாக இப்போ சிக்கிம் 1975 இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது இணைஞ்சிச்சு. விதி 3 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநிலம் 2ஆக உடைதல் அல்லது 2 மாநிலங்கள் இணைந்து ஒரு மாநிலமாக உருவாதல். இப்படி இல்லைன்னா பெயர் மாற்றம், அந்த எல்லைகள் மாற்றம், இது எல்லாம் நாம் நினச்சா செய்ய முடியாது. ஒரு நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும், நாடாளுமன்ற அதிகாரப்படி. இதுக்கு உதாரணமாக தான் 2014 ஜூன் மாதம் நமக்கு ஆந்திர பிரதேசம் மாநிலத்திலிருந்து தெலுங்கானா புதிய மாநிலமாக உருவானது. ஆந்திர பிரதேசம் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 2014 கீழ் தெலுங்கானா மாநிலம் உருவானது. விதி 4 என்ன சொன்னது அப்படின்னா, விதி 2 மற்றும் 3 கீழ் சட்டம் இயற்றுதல். அந்த இயற்றக்கூடிய 2, 3 விதிகளின்படி இயற்றக்கூடிய சட்டங்களை எப்படி நிர்வகிக்கப்படுகிறது அப்படிங்கிறது விதி 4 சொல்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.